நாம் நிறுவ அந்த தனித்தன்மையின் வழியாக நாம் நமக்குள் பல தடைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இதுதான் வேணும், நான் இந்த காலம் தான் வருவேன், நான் இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடுவேன், நான் இந்த மாதிரி ஆட்களோடு தான் பழகுவேன். அப்படி செலக்ட் பண்ண 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 என்ன ஆகிறது என்றால், நமக்குள் இது வேண்டும் இது வேண்டாம் அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்பு நிறைய வளர்கிறது. விருப்பும் வெறுப்பும் உங்களை நோக்கி வினைகள் வருவதற்கான வாகனங்கள் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்த டிஸ்கிரிமினேஷன் மனசுல வளர வளர கர்ம வினையினுடைய பலம் கூடிக்கொண்டே போகிறது. இதுக்கு நீங்க திருவள்ளுவர்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கலாம். இறைவனுடைய பெரிய சிறப்பு என்னன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிறார். கடவுள் நம்ம யாரும் சொல்லாமா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. சத்குருவரிடத்துல நான் சொல்றது 25-27 வருஷத்துக்கு முன்னால இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பயிற்சி எடுத்தாங்க. எப்படி நல்லா விளையாடுறது, இன்னும் எப்படி அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா பயிற்சி எடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து சத்குருவனுடைய ஆன்மீக சக்தியை உணர்ந்து ஒருத்தர் கேட்டார், சத்குரு நாங்க பாகிஸ்தான் எடுத்து விளையாடுறோம், போட்டி போட போறோம், நாங்க ஜெயிக்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க. சத்குரு சொன்னாங்க, நீங்க எங்கிட்ட பயிற்சி எடுக்கிறீங்க, பாகிஸ்தான் வீரர்கள் எங்கிட்ட பயிற்சி எடுக்கல. It doesn't mean that I love them lesser அப்படின்னார். இதன் காரணமாகவே நான் அவர்களின் மேல் குறைவான அன்பு கொண்டிருக்கிறேன் என்று கணக்கு போட்டு விடாதீர்கள். இங்க நீங்க வந்திருக்கிறது உங்க ஸ்கில்ல என்ஹான்ஸ் பண்றதுக்கே தவிர அடுத்தவருடைய திறமையை குறைப்பதற்கு அல்ல என்று சத்குரு அவர்கள் சொன்னார். இதுதான் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்கிற நிலைக்கு ஒரு அடையாளம். அதே நேரம் ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை சத்குரு அவர்கள் இந்த புத்தகத்துல டீல் பண்றாங்க. ஆசைதான் துன்பத்தின் காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னாரு அப்படின்னா, சத்குரு கேட்கிறாங்க, அவ்வளவு பெரிய ஞானி அவர், அவருக்கு தெரியாம இருக்குமா இந்த உலகத்தில் நாம் இயங்குவதற்கு ஆசை அவசியம் என்று தெரியாமல் இருக்குமா? ஆசை வேறு பற்று வேறு. இது எனக்கு வேண்டும் உறுதியாக பற்றுவது பற்று. ஒரு லட்சியம் என்பது ஆசை என்று நமக்கு மொழிபெயர்த்த முடியாது. கவிஞர் இளந்தேவன் கூட பாரதி ஒரு கவிதை சொன்னாரு, துன்பத்தின் காரணம் ஆசையாம், அது தோல்வியில் விழுந்தவன் வாசகம், இன்பமும் துன்பமும் இறக்கைகள், அவை இருப்பதனால் நாம் பறக்கிறோம். ஒற்றை சிறகுடன் பறப்பது இந்த உலகிலும் சாத்தியம் இல்லைதான், கற்றை சடைமுனி ஆயினும் சில கவலையும் மகிழ்ச்சியும் உண்டுதான். இந்த மாதிரி ஆசை என்பது ஒரு லட்சியத்தின் பெயர், அதை நாம் ஆசை என்று மொழிபெயர்த்துக் கொள்கிறோம். எதிலேயும் ஈடுபடாமல் இருப்பது ஆசை அல்ல, எல்லாவற்றிலும் ஈடுபட்டு அது பற்றில்லாமல் இருப்பதுதான் ஆசை என்கிற தெளிவு இந்த புத்தகத்தினுடைய பக்கங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகையும் நாம் பார்க்கிறோம். இதுல இன்னொரு ரொம்ப அருமையான இடம், சத்குரு கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கை என்பது துன்பமயமானது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சத்குரு சொன்னார், அது துன்பமயமானதா இன்பமயமானதா இருக்கட்டும், தேர்வு செய்கிற உரிமை உங்களுக்கு இருந்தால் துன்பத்தை தேர்ந்தெடுப்பீர்களா ஆனந்தத்தை தேர்ந்தெடுப்பீர்களாங்கிறார். ஆனந்தத்தை தேர்ந்தெடுப்போம் தான் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த செய்தியாளர் அதான் சொல்றாங்க. சத்குரு சொல்லுகிறார், வாழ்க்கை துன்பமயமானது ஆனந்தமயமானதுன்னு பிராண்ட் பண்ணாம வாழ்க்கையை எப்படி ஆனந்தமாக வாழ்வது என்று பாருங்கள். காரணம், துன்பமும் ஆனந்தமும் வாழ்க்கையில் இல்லை, அது உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சங்க இலக்கிய பாட்டினுடைய ஒரு 2 வரி புரியாம இருந்தது. இந்த ஆன்மீக பார்வைக்கு பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. ஒரு சங்க இலக்கிய போலவன் என்ன சொல்லுகிறான், இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் மிக கொடுமையானது, இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இது ஒன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்றாரு, இந்த உலகம் ரொம்ப துன்பமயமானது, ஆனால் அதன் இயல்பை உணர்ந்தவர்கள் அது இருக்கிற இனிமையை காண்பீர்களாக அப்படின்னார். இந்த வரியை நம்ம மறுவாசிப்பு செய்கிற போது என்ன நமக்கு தோன்றுகிறது, இன்னாதம்மை உலகம் என்று நாம் எதனால் முடிவு செய்தோம்? உலகத்தின் இயல்பினால் அல்ல, அது நம்முடைய இயல்பினால் முடிவெடுத்தோம். எனக்கு நேர்ந்த வரி, எனக்கு நேர்ந்த தோல்வி, எனக்கு நேர்ந்த
ஒரு அதிர்ச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகம் துன்பமயமானதுன்னு முடிவெடுத்தோம். ஆனால் உலகத்தின் இயல்பு இன்பமாகவும் இல்லை துன்பமாகவும் இல்லை, அது உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. எனவே அந்த உலகை நீங்கள் அன்புமயமாக பார்த்தால் அதன் துன்பம் நீங்கி இன்பம் புலப்படும் என்பதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னாரம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே என்று சொன்னார். அப்போ சத்குரு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், ஆனந்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இது துன்பமானது என்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ரொம்ப அருமையாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பல பகுதிகளை இந்த புத்தகத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ரொம்ப அற்புதமா ஒன்று சொல்றார், இந்த கர்ம வினையினால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சில பேர் துன்பப்பட்டா சொல்றாரு, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் கர்மா துன்பத்தை ஏற்படுத்தாதுங்கிறார். இது ரொம்ப ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், என் விருப்பம் இல்லாமல், என் அனுமதி இல்லாமல் என்னுடைய கர்ம வினை எனக்கு துன்பத்தை ஏற்படுத்த முடியாது. அதுக்குதான் சத்குரு கொடுத்த அந்த 13 நாள் வகுப்புலையும் சரி, 7 நாள் சாம்பவியிலையும் சரி, அந்த இன்னர் இன்ஜினியரிங் சொல்றீங்க அதுலயும் சரி, சத்குரு கொடுத்த ஒரு அருமையான ஆயுதம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு எழுத்து நிற்கிற போதுதான் உங்களுக்கு அது வழியாகவும் மகிழ்ச்சியாகவும் வேறு வேறாக தெரிகிறது. அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய போது நம்முடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் துன்பம் நம்மை தொடாது. இந்த சத்குரு உதாரணத்தில் சொல்றார், உங்களை நோக்கி ஒருத்தர் குப்பை கூளங்களை வீசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குப்பை கூளங்களை உங்களை நோக்கி வீசினால் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, அதை எடுத்து உடம்பு பூரா பூசிக்கலாம், அவன் அதை எதிர்பார்த்து வீசலாம். எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா, நான் வீசுறேன் பாரு பண்ணிக்குவான் அப்படின்னு. பல பேர் அடுத்தவன் முட்டாள் அபிப்பிராயத்திலே தீமைகள் செய்யலாம். அதை இவன் தனக்குரிய கருவியா பயன்படுத்திக்க முடியாது. நாங்க மேடைகளை வேடிக்கையா சொல்லுவோம், 2 முதலாளிகள் பேசிக்கிட்டாங்களாம். என்னோட வேலைக்கார மாதிரி முட்டாள் உலகத்திலே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர், நீ வேற ஏனால் அதை விட மோசம் எப்படின்னு பார்த்துருவோம். இப்ப முதலாளி என்ன பண்ணாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு 50 ரூபா கொடுத்து, இந்த அப்பா 50 ரூபா கொடுக்குறேன், ஒரு BMW கார் வாங்கிட்டு வாங்க. அவர் சரிங்க முதலாளின்ட்டு போயிட்டார். பத்தியா, வெறும் 50 ரூபா கொடுத்தேன் BMW வாங்கிட்டு வராங்கிறான் அப்படின்னு சிரிச்சார். அடுத்த ஆளு, ஏன் ஆள பாருன்ட்டு, இங்க வா, வீட்டுல போய் நான் இருக்கனான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். அவனும் சரிங்க முதலாளின்ட்டு போயிட்டான். பாரு எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. கடத்தர்கள் இந்த 2 வேலைக்காரனும் சந்திச்சுட்டான். அந்த முதல் வேலைக்காரன் சொன்னா, எங்க முதலாளி மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது, 50 ரூபாய் கொடுத்து BMW கார் வாங்கிட்டு சொன்னா, நீ ஞாயிற்றுக்கிழமை எவன் கடத்த வந்து. இன்னொருத்தன் சொன்னா, எங்க முதலாளி அதை விட மோசம், வீட்டுல போய் தான் இருக்கானு பார்க்க சொன்னாரு. அவர் பாக்கெட்லயும் போன் இருக்கு, வீட்லயும் போன் இருக்கு, போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, என்ன வேற அனுப்பிச்சுட்டாருன்னாலும். அப்ப அந்த டிகிரிஸ் தான் வேறுபடுதே தவிர ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பார்வையில முட்டாளம் தான் இருக்காங்க. இப்ப சத்குரு என்ன சொல்றார், உண்மையில குப்பை குளத்தை எடுத்து ஒருத்தர் வீசலாம். உனக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அவன் எதிர்பார்த்த மாதிரியே உன் மேல எடுத்து பூசிட்டு, ஐயோ என் மேல வீசிட்டானே நீ சொல்லலாம். இன்னொன்று, அந்த குப்பை குளத்தை அந்த மூட்டையோடு கொண்டு போய் உன்னுடைய தோட்டத்துக்கு போட்டு நல்ல உரமாக ஆக்கி நல்ல மலர்களை கனியை விளைய வைக்கலாம். இந்த வாய்ப்பு உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே கர்ம வினையை எப்படி நாம் மடைமாற்றம் செய்கிறோம் என்றால் சத்குரு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஆன்மீக வாழ்க்கை என்பது பொறுப்பேற்றல், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற சொல்லை நீங்கள் 2ஆக பிரித்தால், எபிலிட்டி, ரெஸ்பான்ஸ், எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சத்குரு அருமையான உதாரணம் சொல்றார். நம்ம வீட்டுல நம்ம நல்லா சாப்பிட்டு வெளியில வர்றோம், ஒரு சின்ன குழந்தை ரோட்ல பசியோடு நடந்து போகிறது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் உருவாக்கவில்லை, அது யாரோ பெற்ற பிள்ளை தான். ஆனால் உங்களை கடந்து போகிற போது, உங்கள் வாசலை கடந்து போகிற போது அந்த குழந்தை பசியோடு இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்தால் that is responsibility. அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அது வெறும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுகிறது. without any expectations. அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பிறந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தன்னார்வ தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படி சொன்னார்,
அந்த பெங்காலி இளைஞர் சொன்னதை சொன்னாரே, விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். யார் பெற்ற குழந்தை, இதை உணவு படைப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும், இது எதையும் எதிர்பாராமல் செய்கிற போது அங்கு அந்த செயல் வினைகளை ஏற்படுத்துவதில்லை, மாறாக ஒரு வினையினுடைய கட்டை அவிழ்க்கிறது. ஒரு இடத்துல சத்குரு இந்த புத்தகத்துல இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார், நீங்கள் ஒரு சக்தி மிக்க ஆலயத்திலே போய் நின்று அங்கு தரப்படுகிற திருநீற்றை அல்லது குங்குமத்தை உங்கள் மோதிர விரலால் எடுத்து நெற்றியில் இடுகிறீர்கள் என்றால் உங்கள் வினையின் ஒரு வினையை உடைக்கிறீர்கள் அர்த்தம். இது சோ பவர்ஃபுல். நாம சடங்காக செய்யறோம், எந்த விரல் எடுத்து அப்படியே பூசிட்டு வந்துடுறோம். ஆனா அந்த வினாடி முழு விழிப்புணர்வோடு மோதிர விரலால் எடுத்து நீ நெற்றியில் வைக்கிற போது ஒரு கர்மாவனுடைய ஒரு அங்கத்தை உடைக்கிறாய் அர்த்தங்கிறது. அப்ப எல்லா செயலும் விழிப்புணர்வோடு செய்யப்படுகிற போது, வெறுப்பு இல்லாமல் செய்யப்படுகிற போது அது நம்மை வினையிலிருந்து விடுவிக்க கூடியது என்பதையெல்லாம் இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ரொம்ப அழகான இடம், ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டே இருக்கான். யாருக்காக கொள்ளையடிக்கிறதுன்னு கேட்கிறார். என் குடும்பத்துக்காக. இதனால உன் கர்ம வினை சேரும்னு தெரியுமா? தெரியும். அப்ப நீ குடும்பத்துக்காக தானே கொள்ளையடிக்கிற. உன் மனைவி மக்கள்கிட்ட எல்லாம் போய் கேளு, குடும்பத்துல கேளு, நான் உங்களுக்காக கொள்ளையடிச்சுட்டு வரேன், அந்த வினையெல்லாம் சேருது, அதில் கொஞ்சம் ஷேர் வாங்கிக்கிறீங்களான்னு கேளு. எல்லாம் விலகி போகிறார். நீ பிறருக்காக என்று சொல்லி செய்கிற செயலை அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள். நீ உன்னை பார், உன்னுடைய செயல் உனக்கு என்ன தருகிறது என்று பார். இன்னொரு சின்ன கதையில் அவர் சொன்னார். எல்லாத்த விட நான் இன்னும் ஒரு 2-3 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அன்பு மகள் ராதை கிட்ட ஒரு 12 வயசுல அந்த பிள்ளைகிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வயசு தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான அந்த ரிசப்டிவிட்டி வளர்ந்த வயசு. சத்குரு சொல்லியிருக்காங்க, நீ ஒண்ணு பண்ணு, யாரையும் ரொம்ப உயர்வுன்னு பார்க்காத, யாரையும் ரொம்ப தாழ்வுன்னு பார்க்காத, ரொம்ப கூட கிடையாது, யாரையும் உயர்வுன்னு பார்க்காத, யாரையும் தாழ்வுன்னு பார்க்காத, அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணு. மறுபடியும் எனக்கு சங்க இலக்கியம் ஞாபகம், சத்குரு சங்க இலக்கியம் படித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதை நாங்கெல்லாம் மேடையில படிச்சுட்டு மேற்கோளா காமிச்சுட்டு போயிட்டோம். ஆனால் இந்த மேற்கோள் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை சத்குரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த புத்தகம் வழியாக நம்ம எல்லோருக்கும் உணர்த்துகிறார். அப்புறம் சில உதாரணங்கள், அதான் இந்த புத்தகம் அப்பாடு எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் வாங்காம போயிருவீங்க. சாமி விநாயகர வேலை இருக்கிறாங்க, சொல்லுவார், இவரை பேச கூப்பிட்டா புத்தகத்தோட எல்லாத்தையும் சொல்லிடுறாருப்பாங்க. இன்னும் ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இது ஆக்சுவலா ஞானத்தின் பிரம்மாண்டம் நூல்ல கூட அவங்க இந்த மொழிபெயர்த்தப்ப இந்த பகுதி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு அருமையான இடம். இந்த ஹீலிங் ஒன்று நடக்குது. அந்த எனர்ஜி ஹீலிங் ஒரு இடத்துல இடத்துல இருப்பாங்க. முதல் நாள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க இடத்துல இருந்தே அதை பண்ணலாம். அதுக்கு நிறைய பேர் எல்லாம் உண்டு. சத்குரு அதை பற்றி சொல்லுகிறார், அது மிகவும் ஒரு தவறான செயல் அப்படிங்கிறார். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று ரைட்டுன்னா அதான் ரைட்டு, தப்புன்னா அதான் தப்பு. ஏன்னா அவரு போன வாரம் நம்ம ரமணன் கூட இந்த மேடையில பேசுற போது அவர் மேற்கோள் காட்டின தயானந்த சுவாமியோட மேற்கோள், அது குரு நமக்கு வேதம் சொல்லி தராரெல்லாம் பார்க்க கூடாது. குரு என்ன சொல்றாரோ அதான் வேதம், அதான் வேதம். இப்ப நமக்கு அவர் சொல்லிட்டாரோ ஓகே. ஆனா அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் சொல்ற போது அந்த சரியான ரீசனோட சொல்லுவார். இப்ப நம்ம ஒரு ஹீலிங் பண்ணி ஒரு நோயை குணப்படுத்துறோம்னு வச்சுங்களேன், நோய் குணமாகிறது, அந்த நோய் ஏன் உருவானதுங்கிற காரணம் அப்படியே இருக்குன்றார். இப்போ ஒருத்தர் கடுமையான தொண்டை வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தொண்டை வலிக்கு வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பெயின் கில்லரை போட்டு போன ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த வலி அப்போது சரியாகும், அந்த போல தெரியும். ஆனால் வலியை ஏற்படுத்திய கிருமி ஒண்ணு உள்ள இருக்கு இல்லையா, அது போகாது. அப்ப மருத்துவர்கிட்ட போனா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு, அது என்ன பண்ணும், அந்த கிருமியை அழிக்கும். சத்குரு சொல்லுகிறார், நீங்கள் ஹீலிங் மூலமாக என்ன செய்கிறீர்கள் என்றால் அந்த வலியினுடைய வெளிப்பாட்டை அழிக்கிறீர்களே தவிர அந்த காரணத்தை அழிப்பதில்லை. காஸ் அண்ட் எஃபெக்ட், நீங்க எஃபெக்ட் தான் டீல் பண்றீங்க, காசை டீல் பண்ணல. அப்ப அது என்ன ஆகும், ஒரு விஷயத்த நீங்க ஹீலிங் பண்ணீங்கன்னா அந்த காரணம் அப்படியே உங்களுக்குள் இருந்து அது வேறு விதத்தில் வெளிப்படும்.
ஒரு விபத்து நடக்கலாம், வேற ஒரு நோய் வரலாம், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ அந்த காசு நோக்கி நீங்க கவனம் செலுத்துமே தவிர ஹீலிங்கிற எஃபெக்டை நோக்கி கவனம் செலுத்தக்கூடாது என்பதை இந்த புத்தகத்திலேயும் சத்குரு அவர்கள் வலியுறுத்துகிறார். நான் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இந்த வினை தொகுதி குறித்து அறநூல்களில், ஆன்மீக நூல்களில், பக்தி நூல்களில், தர்க்க நூல்களில் எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனால் வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்று அது வெளிப்படக்கூடிய வழிகளை சின்ன சின்ன சாதனாக்களாக இணைத்து கொடுத்து இது போன்ற ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்க்கையில் படித்ததில்லை. ரொம்ப படிச்சால் கிடையாது, படித்த வரைக்கும் சொல்றேன். இப்படி ஒரு புத்தகத்தை, ஒரு முழுமையான புத்தகத்தை நான் வாசித்ததில்லை. இதனை நமக்கு அருளி இருக்கிற சத்குரு அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து சிறந்த மேடை பேச்சாளர், சிறந்த